கிறிஸ்தேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே எக்ஸோடஸ் இசை ஊழியங்கள் சார்பிலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்கள் இசை நயத்துடனும் இலக்கிய செறிவுடனும் அமைந்திருந்தாலும் அவற்றின் பொருள் புரியாமையினால் நம்மால் அவை பாடப்படாமல் பெரும்பாலும் கைவிடப்படுகின்றன. எனவேதான் எக்ஸோடஸ் கீர்த்தனையின் ஒரு பகுதியாக சில கீர்த்தனைகளை எடுத்து அவற்றின் பொருட்களை விளக்கிச் சொல்ல நான் முன்வந்திருக்கின்றேன். இன்று நான் விளக்க விரும்பும் கீர்த்தனை தோத்திரம் செய்வேனே என்ற கீர்த்தனை. இது பைரவி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைப்பெற்றுள்ளது. தான் பாவி என்பதை உணர்ந்த ஒரு மனிதன் தன்னை மீட்டெடுத்த மீட்பரே கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததை எண்ணி ஸ்தோத்திரித்து பாடுவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. கிறிஸ்தவ இசை உலகில் கிறிஸ்துமஸ் காலங்களில் பாடக்கூடிய ஏற்ற பாடல் இது. இதை எழுதியவர் தஞ்சை சத்யநாதன் பிள்ளை அவர்கள். இவர் ஒரு ஆசிரியர், சிவகாசி லுத்தரன் திருச்சபை பணியாளர். திரிமுதல் கிருபாசடனே, இயேசுவை அன்றி வேறு இரட்சகர் இல்லை, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, தேவனே இயேசுநாதனே என்ற பல கீர்த்தனைகளையும் அவர் பாடியுள்ளார். தொடர்ந்து ஸ்தோத்திரம் செய்வேனே இந்த பாடலின் சில சொற்றொடர்களை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இப்பாடலின் பல்லவியிலே பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் என்ற வரிகளில் பாத்திரமாக்க நான் மீட்கப்படுவதற்கு தகுதியுடையவன் ஆகும்படி இம்மாத்திரம் தேவன் நம்மை மனிதனாகும் அளவு தகுதிப்படுத்தி கருணை வைத்த கிருபை கொண்ட பார்த்திபனை யூத வம்சத்து அரசனை என்கின்றார் இந்த பாடலாசிரியர். மற்றும் முதலாம் சரணத்திலே அன்னை மரிசுதனை புல் மீது அமிழ்துக்கு அழுதவனை என்ற வரியிலே அமிழ்துக்கு அல்லது பசிக்கு அல்லது பாலுக்கு அழுதவனை அல்லது உணவுக்கு அழுதவனை என்றும் கொள்ளலாம். முன்னுரை நூற்படி என்பது ஏசாயா 7:14 தீர்க்க தரிசனம் உரைத்தபடி கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பதாகவும் இந்நிலம் முற்றோனை பெத்லஹேமிலே வந்து பிறந்தவரை தோத்திரம் செய்வேனே என்று பாடுகின்றார். தொடர்ந்து இரண்டாம் சரணத்திலே கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனே என்று தொடங்குகின்ற இந்த சரணத்துல மந்தையர்க்கு ஆனந்த மாட்சி அளித்தோனே வானபரன் என்னும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேனே என்று பாடுகின்றார். மந்தையர்க்கு ஆனந்த, மெய்ப்பர்களுக்கு ஆனந்த, மாட்சி அளித்தோனே என்றால் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தவனே, வானபரன் என்னும் வானத்திலிருந்து வந்த ஆண்டவனே, ஞான குணவானே, ஞான மிகுந்த குணத்தில் சிறந்தவனே என்றும் பாடுகின்றார். மூன்றாவது சரணத்துல செம்பொன் உருவானே, தேசிகர்கள் தேடும் குருவானே, அம்பரம் ஏவிய உம்பர் கணத்தோடு அன்பு பெறனென்று பைம்பொன் மலர் தூவி என்று பாடுகின்றார். தேசிகர்கள் என்றால் வான சாஸ்திரிகள். தேடும் குருவானே, தேடிய நமக்கெல்லாம் குருவானவரை, அம்பரம் மேவிய உலகத்திற்கு வந்த உம்பர் கணத்தோடு வானதூதர்கள் கூட்டத்தோடு நானும் அன்பு என மலர் தூவி ஸ்தோத்திரிப்பேன் என்று அழகாக பாடுகின்றார். அழகிய இந்த கீர்த்தனையை இனி பொருள் உணர்ந்து பாடி பரமனை பரவசப்படுத்துவோமா?